டூப்ளிகேட் பொருள்கள் அதை நம்ம வாங்கி விற்கலாமா, டூப்ளிகேட் சாப்ட்வேரை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. டூப்ளிகேட் பொருளை டூப்ளிகேட் என்று சொல்லியே விற்கிறது தப்பாகுமா கேட்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி பிரபலியமான ஒரு கம்பெனி இருக்கிறது. அந்த கம்பெனி அந்த நேம பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். அந்த கம்பெனியுடைய தயாரிப்பு மாதிரி ஒரு நோக்கியாண்டு ஒரு போன் இருக்குன்னு வைங்களேன், அதே மாதிரி ஒரு மாடல்லையும் அதே மாதிரி தோற்றத்திலையும் அதே மாதிரி பேர்லையும் ஒன்றை தயாரித்துக் கொண்டு இது நோக்கியா இல்ல, இது சைனா செட்டு தான், டூப்ளிகேட் தான், அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்கலாமா அப்படின்னு அதான் அவருடைய கேள்வி. இதுல நம்ம என்ன விளைவிக்கணும்னு கேட்டா, யாரையும் ஏமாத்துறது கூடாது என்ற அடிப்படையில தான் மார்க்கத்துல இதெல்லாம் கூடுமா கூடாதுங்கிற சர்ச்சை வருகிறது. அப்ப ஒருவரையும் நம்ம ஏமாத்த கூடாது, எந்த ஒரு காரணத்தினால என்ன செய்யக்கூடாது, யாரையும் ஏமாத்துறது கூடாது. அப்ப ஒரு பொருள் இருக்கு, ஒரு கம்பெனியுடைய பிராண்ட் சோப்பு இருக்கிறது. அந்த சோப்பு தரமான சோப்பு என்று மக்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். ஒரு முக பவுடர் இருக்கிறது, அது தரமான முக பவுடர் என்று மக்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். ஒரு பர்பஸை இருக்கிறது, அது ஒரு தரமான பர்பஸை என்று அறிந்து வைத்திருப்பார்கள். அது மக்கள்கிட்ட பிரபலியமா இருக்கும். நம்ம என்ன பண்றது, அதே மாதிரி அமைப்புல தயாரித்து ஒரு மட்டமான பொருளை தயாரித்து அந்த சோப்பு தான் இது இப்படி கொடுத்தோமையானால் கண்டிப்பா இது பிராடு, அது இல்ல இது. ஏன்னா மக்கள் எதை நம்பி வாங்கிட்டு போறான், அதுதான் இது நினைச்சாலும் வாங்குறான். ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் சோப்புன்னு நினைச்சுதான் வாங்கிட்டு போறானே தவிர அதனோட டூப்ளிகேட் நினைச்சா வாங்குறது இல்ல. அப்ப அதுக்குரிய காசை வேற நம்ம வாங்கிக்கிறோம். அப்ப மக்களை நம்ம ஏமாத்தணும்னு சொன்னா, அவன் தரமான ஒரு பொருளை நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தரமற்ற பொருளை நம்ம கொடுத்தோமையானால் அது கண்டிப்பா மோசடியில் சேர்ந்துரும். அது இஸ்லாத்தை விட்டே ஒரு மனிதனை வெளியேற்றி விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடை வீதிக்கு செல்லும் பொழுது கோதுமையை விற்பனை செஞ்சிட்டு இருக்காரு ஒரு ஆளு. அப்ப கைய உள்ள விட்டு பாக்குறாங்க, உள்ள ஈரமா இருக்கு, மேல நல்ல காஞ்சி போன கோதுமையா இருக்கிறது, உள்ள பார்த்தா ஈரமா இருக்கிறது. அப்ப மாகாதா யாப்புலான், இது என்னப்பா இது இப்படி வச்சிருக்கிற கேட்ட உடனே அவர் என்ன செய்யறாரு, அது மழை பெஞ்சிருச்சு அதனால இந்த மாதிரி இருந்த உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, மழை பெஞ்சுன்னு சொன்னா மழையினாலதான் ஈரமாச்சுன்னு சொன்னா ஈரமானதை மேல போட்டு நீ விக்கணும், நீ மேல காஞ்சி தள்ளி போட்டு உள்ளக்க மறைச்சு வச்சு வித்தீன்னு சொன்னா இது எப்படி சரியா வரும். மண் கஷனா பழைசமின்னா, யார் மோசடி செய்கிறானோ அவன் நம்மளை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அதை கண்டிச்சிடுறாங்க. அப்ப இது அந்த டூப்ளிகேட் பொருள்களை நம்ம ஏமாத்தி செஞ்சா தப்பா போயிடும். அதே நேரத்தில் இந்த டூப்ளிகேட் பொருள்களை ஏமாத்தாத முறையில நம்ம செய்து கொண்டோமையானால் அது என்ன வராது, யாரும் ஏமாத்தல தானே. நம்மளே ஒரு சமயத்தில் ஒரு சாவி இருக்கும், அந்த சாவி ஒரு 10 பேர் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஒரு சாவியை கொடுத்து 10 சாவியை போட்டு டூப்ளிகேட் சாவி வாங்குறோம், இது தப்பா? இன்னொருத்தன் கம்பெனிக்கு சாவியை வாங்கினா தப்பா போயிடும். நம்ம கம்பெனிக்கு நம்மளே சாவி போட்டுக்கிட்டோம்னா டூப்ளிகேட் தான். அதுல ஏமாத்துற மேட்ரு ஒண்ணுமே கிடையாது, அது தப்புல வராது. அதே மாதிரி ஒரு கம்பெனியுடைய தோற்றம் தரக்கூடிய அந்த பேரை போட்டா தப்பா போயிடும். நோக்கியாண்டு போடாம ஒரு குறிப்பிட்ட நேம போடாம அது மாதிரியாகத்தான் போடுறான், அந்த பேரை போடுற மாதிரி தெரியல. என்ன செய்யறான், ஏதாவது ஸ்பெல்லிங் வித்தியாசத்தை போட்டு என்ன செய்யறான், அது மாதிரி செய்யறான். செய்யும் பொழுது இது அந்த பொருள் இல்ல, அதெல்லாம் 20,000 ரூபாய் சாமா, இது உனக்கு 1000 ரூபாய்க்கு தரணும், இது வேற அப்படின்னு சொன்னா இது யாரும் ஏமாறல. ஏமாறுறது வருதுங்கிறது அடிப்படை. இதுல என்ன நீங்க பாக்கணும், நம்ம செய்யக்கூடிய அந்த வியாபாரத்தில் ஏமாற்றுதல் ஏதாவது ஒரு சட்டம் இருக்குது. ஒரு பெரிய கம்பெனி பிராண்ட் சட்டம்னா அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும், அதுக்கு தரமும் இருக்கும். அந்த மாதிரி கம்பெனி சாயம் போவாது, சுருங்காது, இப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு தரமா தயாரிப்பான். நம்ம ஒரு மட்டமான ஒரு சட்டையை தயாரிச்சுக்கிட்டு அந்த நேம போட்டு அது மாதிரி கொடுத்தோம்னு சொன்னா வாங்குறவன் ஏமாந்துறானா இல்லையா, வாங்குறவன் நம்பி வாங்கிட்டு போய் திட்டுவான் அப்புறம். அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு மனிதரையும் ஏமாத்துறது இருக்குமேயானால் அது கூடாது. நீங்க ஏமாத்தாம இது ஒரிஜினல் கிடையாது, இது அந்த கம்பெனிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, இது சும்மா சாதாரண சோப்பு தான், இது சாதாரண ஒரு பவுடர் தான் அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் அவங்க பேரையும் யூஸ் பண்ணாம பேரை அதே பேரை யூஸ் பண்ணாலே பிராடு போய் தானே. அது அவங்க ஒரு எதை விளங்கி வைத்திருக்கிறாங்க, அந்த பேர் இல்லாம ஒரு சின்ன அதே கலரு அதே மாதிரி தோற்றம் அதே மாதிரி கலர் டிசைன் அப்படி இருந்தா அதுல என்ன இல்ல, அந்த பேரை பயன்படுத்தாத வரைக்கும் அது உண்மையை சொல்லி விற்கிற வரைக்கும் என்ன இல்ல, அது மார்க்க தடுக்க இயலாது. நம்ம யாரையும் ஏமாத்தல, இதுதான் இதனுடைய